சார், கன்னி ராசிக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு உங்களுடைய கருத்து? கன்னி ராசிக்கு 4க்கு 7க்கு உடையவர் 11ல் உச்சம். அப்படி இருக்கும்போது அவர் 3ஆம் ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு அவரோட சகோதரத்துவம், முயற்சி ஸ்தானங்கள், ஒரு வெற்றி, வீரியம் இதெல்லாம் சிறப்பா இருக்குங்க. அவர் எந்த முயற்சி எடுத்தாலும் இவ்வளவு நாள் தடைகள் இருந்த தோல்விகள்லாம் இவருக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். சூப்பரா இருக்கும் 3ஆம் பாவத்தை பார்க்கும்போது. கன்னி ராசிக்காரருக்கு சார் இந்த வருஷம் குழந்தை பேரு கிடைக்கும், பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், காதல் பண்றவங்களுக்கு காதலில் வெற்றி பெறும். இந்த வருஷம் காதல் வெற்றி ஆகும். ஐயா உங்க கருத்து? அதாவது கன்னி ராசி கன்னினவே பெண்ணுன்னு அர்த்தம். கன்னி ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே காதல் இயல்பாகவே வரும். கன்னி ராசிக்காரர்களுக்கும் காதல் கண்டிப்பா இயல்பாகவே வரும். அது குரு பகவானுடைய பார்வை 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனால காதல்ல வெற்றி அடையும். யாரெல்லாம் காதல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்ல காதல் தோல்வி அடைஞ்சு மறு காதல் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு. கன்னி ராசிக்காரர் வேற ஒரு காதலிக்குவாங்க, அந்த அமைப்பு இருக்குதுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் கன்னி ராசிக்காரர்கள் திருமணம் தடையா இருக்கிறவங்களுக்கு குரு பார்த்து திருமணம் நடக்கும். கண்டிப்பா இந்த முறையில கன்னி ராசிக்காரர்கள் தடைப்பட்ட திருமணம் மிக விரைவில் நடக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான். யாரெல்லாம் 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி பண்றாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு 2ஆம் திருமணம் அமையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கன்னி ராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல பரிகாரங்கள் பாத்தீங்கன்னா சப்த கன்னிமார்கள் வழிபாடு பண்றது நல்ல பலனை கொடுக்கும். குருவாயூர் அதுவும் சிறப்பான பலனை தரும். ஓகே சார். கன்னி ராசிக்காரர்கள் பொதுவா பாத்தீங்கன்னா புதன் அதிபதியா இருக்கலாம், பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி, அதாவது பெருமாள், கிருஷ்ணர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு அமைப்பு.